கைஸ் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் கேம் ஓவரா. இன்னைக்கு வந்து நம்ம மற்ற எல்லா டீம்ஸ்லையும் என்ன கரண்ட்டாக லைனப் இருக்கு, என்ன ஸ்லாட் அவங்க ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்க, அண்ட் எந்த ஸ்லாட்டுக்கு எந்த பிளேயர் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க இப்படிங்கிற லைனப் பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் அவர் ப்ரீவியஸ் இயர்ஸ் ரன்னர் அப் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் பற்றி நீ என்ன நினைக்கிற தரன்? பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்கடா, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் இயரோடைய பிளேயிங் 12 அதாவது தென் பிளேயிங் அவனோட ஐபிஎல்லில் பிளேயிங் 12 இல்லையா, இம்பாக்ட் சப்பும் சேர்த்து அதுலேருந்து எந்த சேஞ்சஸும் இருக்கிறதுக்கான அதாவது ஒரு சேஞ்ச் என்னென்னா இங்கிலீஷை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கிலீஷுக்கு பதிலாக வந்துட்டு இப்போ ஸ்ரேயஸ் 3ல் ஆடிடுவார். அதாவது ஸ்டார்ட் ஆகிற டோர்னமெண்ட்டில் ஸ்ரேயஸ் நம்பர் 3ல் ஆடினார். 4வது மேட்சோ 5வது மேட்சோ தான் இங்கிலீஷை பிளேயிங் லெவனில் கொண்டு வந்து அவரை 3 ஆக்கி ஸ்ரேயஸை 4 ஆக்குனாங்க. இப்போ மறுபடியும் ஸ்ரேயஸே 3க்கு போயிடுவார். ஸோ இப்போ பிளேயிங் லெவன் உனக்கு எப்படி இருக்குன்னா அதே பிரப்சிம்ரன், பிரியன் சாரியா, ஸ்ரேயஸ், நேஹல் வதேரா, சசாங்க் சிங்கு, ஸ்டாயினிஸு, மிச்சல் ஓவன் அவரை கன்ஃபார்மாக ஆடுவாங்க. பாண்டிங் வேறு கோச்சு, அவர் பயங்கரமான பவர் ஹிட்டராக இருக்கார். ஆஸ்திரேலியாவிலே கிரவுண்டுக்கு வெளியே தான் இல்லை 6 அடிக்கிறாருங்கும்போது அவர் கன்ஃபார்மாக அங்கே பிளேயிங் லெவனில் ஆடுவாங்க. மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப், லாக்கி ஃபெர்கசன், இம்பாக்ட் பிளேயர் நம்ம பீடாவாயன் சஹல், யுஸ்வேந்தர் சஹல், இதுதான் வந்து செட்டு. பேசிக்கா ஜாஷ் இங்கிலீஷ்க்கு பதிலாக பிளேயிங் லெவன் உள்ள வரது வந்து மிச் ஓவனா? ஆமாம், கரெக்ட். ஓகே. இப்போ அதுக்கு ஸ்டாயினிஸ், மிச் ஓவன், யான்சன் இவங்க 3 பேருமே பேஸ் ஆல்ரவுண்டரு. வெளியே வேற ஓமர் சாய் வச்சிருக்காங்க பேக்கப்புக்கு பேஸ். யார் விக்கெட் கீப்பர்? விக்கெட் கீப்பர் வந்துட்டு பிரப்சிம்ரன். ஓகே, நான் விஷ்ணு வினோத் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். விஷ்ணு வினோத் விக்கெட் கீப்பிங் பேக்கப்பும் வச்சுருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நீ கவர் பண்ணிட்ட. ஸோ பேக்கப்ஸ் நீ பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு பேஸ் போலிங்கு சூப்பராக போட்டார் அவங்களுக்கு ஆக்சுவலி. பட் அவருக்கு இப்போ பிளேயிங் லெவன் வருவாரா, மேபி பிராரும் அவரும் மாற்றி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கர்நாடகா பிளேயர் இருப்பார்ல வைசக் விஜயகுமார், அவரும் இப்போ ஸ்பின்னா வந்துட்டு பிரார் ஆடுவாங்க. இல்லை ஸ்பின்னு அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு மிச்சல் ஓவன், மார்க்கோ யான்சன், ஸ்டாயினிஸ் 3 பேரும் பேஸ் போலிங் ஆல்ரவுண்டருங்கும் போது இதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு திருப்பி விஜய்குமாரும் ஆடி, ஹர்ஷ்தீப்பும் ஆடி, லாக்கி ஃபர்கசனும் ஆடும்போது 6 பேஸ் போலிங் ஆப்ஷன் ஆகிடுது. அப்போ அவங்க வந்துட்டு பிரார் தான் உள்ளுக்குள்ளே ஆடுவாங்க. ஆடிட்டு சஹலையும் பிராரையும் ஸ்பின்னுக்கு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் வச்சு பேஸ் ஈஸியாக முடிக்க முடியும். இதில் நீ பார்த்தோன்னா டெத் பவுலிங் வந்துட்டு ஹர்ஷ்தீப் அண்ட் லாக்கி ஃபர்கசன், அதான் பவர் பிளே அண்ட் டெத் பவுலிங் கவர்டு. மிடில் ஓவர்ஸு பிராரு, சஹல் கவர்டு. 5th bowling இவங்க யான்சனை விட்டேன், யான்சன் தான் பவர் பிளேயில் போடுவார். மிடில் ஓவர்ஸில் அகைன் யான்சன், ஸ்டாயினிஸ், மிச்சல் ஓவன் வச்சு முடிச்சிருவாங்க. பேட்டிங் அகைன் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது மறுபடியும் டாப் 4 ஃபினிஷ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் இவங்களுக்கு. இதில் ஒரு பிளேயர் பெஞ்சில் இருக்கிறது யாருன்னா முஷீர் கான். ஆமாம், முஷீர் கான் கூட ஆக்சுவலாக பேட்டிங் ஆடுவாங்க. இப்போ நம்பர் 3ல அவரை ஆட விட்டாங்க. நேஹல் வதேரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பதிலாக முஷீர் கான் ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன் அவங்க அதுவும் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி மாறலாம் அப்படின்னா பிரியன் சாரியாவும் பிரப்சிம்ரனையும் ஓப்பன் பண்ண விட்டு முஷீர் கான் நம்பர் 3 ஆட விட்டா ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த 4th ஸ்பாட் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே தான் பேசணும். நம்பர் 4 வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு கன் பிளேயர் இந்தியாலேயே இப்போ டொமஸ்டிக் இதுல இல்ல. ஆமாம், சாரி லிமிடெட் ஓவர்ஸ்ல இல்ல. which means ஸ்ரேயஸ் ஐயர் அந்த ஸ்லாட்டை அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டா முஷீர் கான் இன்ஃபேக்ட் நேஹல் வதேரா கூட வந்து விளையாடலாம் நம்பர் 3ல. 3 or 4 அவரு கேப்டனுங்கிறதுனால இப்போ அவரும் மேபி சரி நான் 3ன்னு போறேன்னா தேஹா அதான் நீ நேஹல் வதேரா / முஷீர் கான் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன இல்லைன்னா அவங்களுக்கு டாப் ஆர்டர் ஃபுல் இந்தியன் டாப் ஆர்டர் வித் முஷீர் கான் ஒரு பேக்கப்பும் இருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு அகெயின் சப்போஸ் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜாஸ் இங்கிலீஷுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் எடுக்க பார்ப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி 11 கோடியும் அந்த பையனுக்கே கொடுத்துட்டு 22 பிளேயர் போகிறோம். உனக்கு விக்கெட் கீப்பர், ஏன்னா அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் விஷ்ணு வினோதும் இருக்காரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவை வந்து டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் பெஸ்ட் ஃபார் அ பேக்கப். அவங்கள பிளேயிங் லெவனில் அவங்க ஆடுவாங்களான்ற டவுட்டு தான். பட் காம்பினேஷன் ஃபியூச்சரில் ஏதாவது தேவைங்கும்போது ஸோ டாப் ஆடுற பேட்ஸ்மேன் உனக்கு யார்? ரச்சின் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்க டிகாக் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. டிகாக் நல்ல ஃபார்மில் இருக்காரு, ரச்சின் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ரச்சின் ஆல்ரவுண்டர், அகைன் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர். ரச்சின் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பிராருக்கு பதிலாக வைசக் விஜயகுமாரையும் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அவங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே ஓப்பன் அப் ஆகும். ஸோ இல்லை இந்த ஓப்பனிங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நிறையா இருக்கானுங்களே, சீஃபர்ட்டு, ஜேமி ஸ்மித்து, இந்த மாதிரி பல பேர் இருக்கானுங்க. இன்னொன்று வந்துட்டு பேசர் லாக்கி வெரி வெரி இன்ஜுரி. ஆமாம், அதனால நான் அதை தான் யோசிச்சேன். ஆக்சுவலாக அவங்க டாப் ஆர்டர் டச் பண்ணுவாங்க, பேசர் எடுத்துருவாங்க. ஒரு பேஸ் அதுக்கு அதிகம் பேச பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபாரின் பேசருக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அதிகமான பட்ஜெட். இப்போ 11ல் வந்துட்டு ஒரு 6-7 வரைக்கும் போய் யாரை பெஸ்ட் இப்போ மேட் ரெண்ட்ரியோ இல்லை ஆடம் மில்னோ எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு
வேறு வந்துட்டு உனக்கு ஒரு 2-3 கோடியில் யார் கிடைக்கிறாங்களோ, பேஸ்டோ கிடைக்கிறாரா, இல்லை வந்துட்டு இவர் ஜேமி ஸ்மித் கிடைக்கிறாரா, சீஃபர்ட் கிடைக்கிறாரா, இல்லை ரச்சினே கிடைச்சாலும் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இது 2 தான் வந்துட்டு அவங்களுக்கு தேவையே. மேபி வந்து சஹலுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க டீமில் கிடையாது. மீதி கொஞ்சம் காசு இருந்ததுன்னா சேகலுக்கு யாரை எடுப்பாங்க? ஃபாரினரை டொமஸ்டிக்லேருந்து யாராவது ஒரு ஓகே இந்தியன் ரீப்ளேஸ்மெண்ட். சஹலுக்கு பேக்கப் ஸ்பின்னர் இல்லைல்ல, அப்படிங்கும்போது டொமஸ்டிக்கில் ஏதாவது ஸ்கவுட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எடுப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு செட்டாக இருக்குது. அவங்க டார்கெட் ஒரு ஓவர்சீஸ் பேசர் ஃபஸ்ட் டார்கெட், ஓவர்சீஸ் டாப் ஆடுற பேட்ஸ்மேன் செகண்ட் டார்கெட். மேபி ஏதாவது ஒரு சஹலே டொமஸ்டிக்லேருந்து கண்டுபிடிச்சி தானே ஆர்சிபி கூப்பிட்டு வந்தான். அந்த மாதிரி அவங்க டொமஸ்டிக்கில் சஹலுக்கு ஒரு பேக்கப் யாராவது கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ஒன்று. அவங்களுக்கு டீம் வந்து செட்டு. நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் டீமு நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பியன் டீம். ஆமாம், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. ஈஸெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது அவங்கள. ஈஸாலாம் சொல்ல முடியாது. ஆமாம், கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? எனிவே பயாஸை தள்ளி வச்சுட்டு போவோம் நம்ம. ஆமாம், அவங்களோட எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆர்டர் கூட பெருசாக பாரல. சேம் பிளேயிங் நான் செட்டு, பக்காவாக செட்டு பிளேயிங் நான். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓப்பனர்ஸ் பார்த்தோன்னா ஃபில் சால்ட் ஆடுவாரா? கண்டிப்பாக ஆடுவார். கன்ஃபார்மாக ஃபில் சால்ட், விராட் கோலி இருக்காரு. அப்புறம் என்ன ஆடுவார்? தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிடார். கரெக்டு. 5லேருந்து ஜித்தேஷ், டிம் டேவிட், ஷெப்பர்டு, ரொமாரியோ ஷெப்பர்டு, குணால் பாண்டியா, புவி, ஏசல்வுட், சுயாஷ், இம்பாக்ட் பிளேயர் யாஷ் தயால். அவ்வளோதான், முடிஞ்சது. இது ஆக்சுவலாக ரொம்ப செட்டில்டாக இருக்கானுங்க. இவங்க யாரை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு நீ அவங்க ஸ்குவாட் எடுத்து பார்த்தோன்னா அவங்க ஸ்குவாடில் வந்துட்டு டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேனே இல்லை. நீ பட்டிதர், கோலி, படிக்கல் இவங்க 3 பேரில் யாருக்கு இன்ஜுரி ஆனாலும் டிகே தான் பேலை கட்டிட்டு வந்து விளாடணும். அவங்க ஸ்குவாடில் இந்தியன் பேட்ஸ்மேனே இல்லை இவங்களை தவிர. அப்படிங்கும்போது டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு ஹெவியாக போவாங்க. ஆனால் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்களா? நம்ம டொமஸ்டிக் டேலண்ட்லேருந்து ஸ்கவுட் பண்ணி போகலாம். ஏன்னா டாப் 3 உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன பசங்களை நம்பி போகலாம். பட் இவங்க எனக்கு வெங்கடேஷ் ஐயர் தான் போவாங்கன்னு ஹெவியாக தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு ஓப்பனிங்லேயும் ஸ்டார்ட் ஆவார். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கோலி இன்ஜுரி ஆகிட்டார்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் கிடச்சிரும். இல்லை படிக்கலுக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் லெஃப்ட் ஹேண்டர் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாகவும் கிடச்சிரும். அப்படிங்கும்போது அவங்க கிட்ட 2 ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கு. ஆமாம், அந்த ஃபாரின் ஸ்லாட் பேக்கப் எடுக்கணும். நுவான் துஷாரா வச்சிருக்காங்க. பட் அவர் வந்துட்டு ஹேசல்வுட்டுக்கு கரெக்டான பேக்கப்பாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா ஆர்சிபி அவங்களும் எனக்கு தெரிஞ்ச மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன். பட் தேர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி தட் ஓப்பனர் ஆர் நம்பர் 3 பேட்ஸ்மேன். அது மார்க்கெட்டில் ப்ரூவன் இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்கிறது வந்து வெங்கடேஷ் ஐயர் தான். இப்போ கொஞ்சம் டிப் ஆஃப் ஃபார்ம் இருக்கலாம். பட் மார்க்கெட்டில் ப்ரூவான ஒரு ஒருத்தர் தான் இருக்காரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோலி ட்ரினிட்டி வேணால் எடுத்துவாங்க. நாங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் தரோம். ராகுல் திருப்பதி வேணுமா எடுத்துக்கோங்க, சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. விஜய் சங்கர் வேணுமா, தீபக் கூட வேணுமா எடுத்துக்கோங்க. அங்கே போய் அடிக்கடி தொலைச்சிட்டாங்கன்னா அதுக்கு வேற பேசுவாங்க. சரி, அதனால வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படிங்கும்போது வெங்கடேஷ் ஐயர் போகிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் வெங்கடேஷ் ஐயராக தான் இருப்பார். 15 கோடி 18 கோடி கூட எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஹேசல்வுட்டுக்கு ஒரு நல்ல பேசர். மீதி இருக்கிற ஒரு 5 கோடியில் வந்துட்டு கைல் ஜேமிசன், அவர் ஆர்சிபியில் தான் ஆடிட்டு இருந்தார். இப்போ மச் இம்ப்ரூவ்ட் ஆகிட்டார். T20 டெத் பவுலிங்லாம் சூப்பராக போடுறாரு கொஞ்சம் நல்லா. அவருமே ஆனால் ரொம்ப இன்ஜுரி ப்ரோன். ஹேசல்வுட்டுக்கு பயங்கர டஃப் கொடுப்பாரு. ஹைட்டில் மட்டும் டஃப். அவங்க ப்ளே பண்ணுற 4 ஃபாரினர் யார்? டிம் டேவிட், ஃபில் சால்ட், ஹேசல்வுட், ரொமாரியோ ஷெப்பர்ட். இந்த ஜேக்கப் பெத்தல் ஆட மாட்டார். ஜேக்கப் பெத்தல் பேக்கப். அதான் பேக்கப் பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. ஜேக்கப் பெத்தல் 1லேருந்து 5 வரைக்கும் எங்கே வேணால் ஆடுவார். அவர் ஆல்ரவுண்டர். ஸ்பின் போலிங்காக வந்து போடுவார். ஸோ சால்ட்டுக்கு இன்ஜுரி ஆனாலும் பெத்தலை நீ உள்ளே இருக்கலாம். இல்லை நீ ஸ்பின் ட்ராக்குன்னா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாகவும் நீ பெத்தலை உள்ளே இருக்கலாம். பேக்கப் வச்சுருக்காங்க. ஓப்பனர்ஸ் ஆக்சுவலி அவங்க 2 இந்தியன் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர் எடுக்கணும். இன்னொன்று அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கிடைக்க மாட்டாங்க. அவங்க டொமஸ்டிக்கில் தான் யாராவது பார்த்துருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நம்ம சொன்ன மாதிரி ராகுல் திருப்பதிலாம் இருக்காரு, வேணா எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லைனா அவங்க டொமஸ்டிக்கில் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீ ஒரே ஒரு பேக்கப் தான் வச்சிருக்கானா 14 கேம்ஸுங்கும் போது உனக்கு டேஞ்சர் ஆயிரும். ஸோ ஒரு டாப் ஆர்டர் 2 டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன், ஹேசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப் எடுக்கணும். அது இல்லாமல் வந்துட்டு அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரும் ஷெப்பர்ட் மட்டும்தான் இருக்கார். மேபி முடிஞ்சால் அந்த செகண்ட் ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு வந்துட்டு இன்னொரு இப்போ லிவிங்ஸ்டன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவர் மாதிரி ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டரோ இல்லை லைக் டு லைக் ஃபார் ஷெப்பர்ட் வந்துட்டு நான் ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் பார்க்குறேன்ற மாதிரி பார்த்தாலும் பார்ப்பாங்க. பேக்கப் கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் செட்டு தான். அவங்க டாப் 4லேருந்து வரலன்னா ஆச்சரியமான விஷயம். சுயாஷ் சர்மா பேசிக்கலி அவங்க கிட்ட பர்ஸ் வந்து 16 கோடி தான் இருக்குது. ஆமாம், 16.4 இருக்கு. ஆனா அவங்க 8 ஸ்லாட் ஃபில் பண்ணணும். 8 பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணல. 4-5 ஸ்லாட்டோட நிறுத்திப்பாங்க. பண்ணல. மெகா ஆக்ஷன்லயே எல்லாருமே மினிமம் தான் பண்ணானுங்க. மேக்ஸிமம் தான் 25. மினிமம் வந்து 18 19 அதுதான் பண்றானுங்க. எல்லாருமே 20 தான் வச்சுக்கிறானுங்க. இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டோம். அவங்க டீம்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா தான் இருக்காரு. அவர் அன்எக்ஸ்பெக்டடா போன வருஷம் செமையா போட்டாரு. பட் அவங்க டீம்ல ஒரு ஸ்பின்னரே இல்லை. ஃபர்ஸ்ட்ல தேவைங்கும் போது சுயாஷ் சர்மா போன வருஷம் சூப்பராக பண்ணிட்டாரு. இந்த வருஷமும் பண்ணுவார், ஓகே. பட் பேக்கப் ஸ்பின்னருமே மேபி ஒரு ராகுல் சார் மாதிரி யாராவது எடுத்து வச்சுப்பாங்களா?
பட் அவங்களுக்கு இருக்கிற காசில் இவ்வளோ எடுக்க முடியுமான்றது தான் கேள்வி. அவங்க வெங்கடேஷ் ஐயருக்கு நிறையா கொடுத்துட்டாங்கன்னா மீதி எல்லாமே அவங்க டொமஸ்டிக்லேருந்து தான் கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி வரும். அதாவது வெங்கடேஷ் ஐயர், ஏசுலூட் பக்கப் இது ரெண்டுக்கும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிறது வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயர் கூட ஒரு நல்ல பார்ட் டைமர் தான். ஸ்பின்னர் பற்றி பேசுகிறேன்டா. ஓகே, இல்லை அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் நான். அவருக்கு அவரை அதனாலையுமே தான் அவங்க எடுப்பாங்க. இப்போ அவர் எடுத்தால் அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனுமே எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் தான் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ். ஸோ அவங்களுமே செட்டு டாப் 4 கன்ஃபார்மாக வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரிமைனிங் டீம்ஸ் வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.